விஜய் தளபதி தான் வரணும் கட்சிக்கு, கலைஞர் வரக்கூடாது. ஓகேவா? விஜய் வந்து எல்லாருக்கும் பொதுமக்களும் சேவை செய்யணும் இந்த ஆட்சிக்கு வந்து. ஓகேவா? நன்றி. அவங்க பையன் இருக்கிறாருல்ல, அவங்க பையன் வேஸ்ட் இல்ல, எதுக்குமே செய்யல. அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிருக்கு திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இவரு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதை பத்தி பிரச்சனையே இல்லைங்க. பரவாயில்ல, யார் ஜெயிச்சா என்ன, அவ்வளவுதான். எங்க நல்லது செஞ்சா சரி, விஜய் வந்தாலும் சரி, நல்லது செஞ்சா சரி. எங்களுக்கு 1000 ரூபாய் பத்தி என்ன? 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒரு செலவு, அது என்ன ஒரு நாள் செலவு எங்களுக்கு. அதெல்லாம் அந்த 1000 ரூபாய் அவருன்னா நாங்க வருஷம் ஃபுல்லா சாப்பிட முடியுமா, இல்ல மாசம் ஃபுல்லா சாப்பிட முடியுமா? சரிங்களா? அதான் நல்லா வந்தா இனிமேல் வரவங்க நல்லது செஞ்சா சரி. இல்ல இப்போ வருஷம் ஆச்சு, ஆளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா தமிழ்நாடு கஷ்டமா தான் போகும். என்ன அது போய் அதை வந்து லாஸ்ட்ல இப்பயே பாத்தீங்கன்னா எவ்வளவு 15,000 கோடி எவ்வளவோ இருக்கு. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு நான் சொல்லுவேன். பல ஆண்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, அதாவது பெண்களுக்கு கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்போல்லாம் இல்ல, நான் தமிழ்நாடு வளரணும்னா கண்டிப்பா இது மாதிரி ஃப்ரீயா கொடுக்குறாரு, கண்டிப்பா கொடுக்குறாரு. அப்பதான் தமிழ்நாடு கண்டிப்பா வளரும், அப்பதான் நல்லா ஆட்சி வரும். நீங்க வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா வரவேற்கிறேன். நாங்க உதயசூரியன் கட்சி தான். ஆட்சி வந்ததுல இருந்தே நாங்க 1000 ரூபாய் வாங்கின்னு இருக்கோம். எனக்கு அது நல்லா பெனிஃபிட்டா இருக்கு. எங்க தலைவர் வரணும். தேங்க்யூ. தமிழக அரசு வந்து மகளிர் உதவி தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல சார், கொடுக்கலையா? கார் இருக்கா, வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேக்குறாங்க தவிர யாருக்கும் 1000 ரூபாய் தரல. யாரு கேட்டது இதெல்லாம்? ரேஷன் கடையில. ரேஷன் கடையில கார் இருக்கா, வீடு இருக்கான்னு கேக்குறாங்க. எலெக்ஷன்ல வந்து இதெல்லாம் சொல்லல, எல்லாருக்கும் 1000 ரூபாய். ஆமா, எல்லாருக்கும் தரேன்னு சொல்லிட்டு, ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கிடையாது, ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு தான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இருக்க கூடாதான்? பேங்க் பேலன்ஸ் இருக்க கூடாதான், பைக் இருக்க கூடாதான், சொந்த வீடு இருக்க கூடாதான், இதெல்லாம் இல்லாம இருந்தாதான் தருவாங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்க கூடாதான், ஹஸ்பண்ட் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. இல்ல, மகளிர்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா? ஓட்டு எல்லார்ட்டையும் வாங்குறாங்க இல்லையா? அதே மாதிரி உதவித்தொகைனா கொடுக்கணும் இல்லையா எல்லாருக்கும்? ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல. நான் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 1000 ரூபாய் ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் கொடுக்கலனாலும் நான் அவருக்கு ஓட்டு போடுவேன். கொடுக்கலனாலும் அவருக்கு ஓட்டு போடுவேன். விஜய்க்கு? ஆமா. எதனால? அவர் பிடிக்கும், அவர் ரசிகர், நல்லது செய்வான்னு ஒரு நம்பிக்கை. புதுசா ஒருத்தவங்க வந்தா ஒரு புரட்சி இருக்கும், ஒரு நம்பிக்கை தான். புரட்சி தலைவர் வந்தா புரட்சி இருக்குன்றீங்க? ஆமா, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்து இந்த 1000 ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, இலவசமே வேணாம்னு சொல்லிட்டாரு. நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா அதுக்கு? பரவாயில்லப்பா, இலவசம் வேணாமா? வேண்டாம். எதனால? இது 1000 ரூபாய் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற இதுல வர்றதுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்கட்டுமே. இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல? இல்ல, வாங்கலையா? வரல எனக்கு. வரலையா? 1000 ரூபாய் வரல. 5 வருஷமா வரலையா? வரல, ஒரு வருஷம் கூட வரல, ஒரு நாள் கூட வரல எனக்கு. எழுதி போட்டீங்களா இல்லையா? எழுதி போட்டேன்ப்பா, அது ஏதோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு, திருப்பி கொடுத்தாலும் வரல. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க கேட்டீங்களா? தெரியலப்பா, 2-3 வாட்டி போய் கேட்டு பார்த்தேன், எனக்கு அது சரியா தெரியல, அதோட விட்டுட்டேன் அந்த விஷயம். ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆட்சி பிடிச்சிருக்கா? திமுக ஆட்சி பிடிச்சிருக்கா? நம்ம உழைச்சதப்பா கஞ்சி. திமுக ஆட்சி வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி. 1000 ரூபாய்க்காக ஓட்டுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேருக்குள்ள யாருன்னா ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யறதா இருந்தா யாருக்கு வேணாலும் போடலாம். யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? விஜய் வருவாருன்னு தான் தோணுது. பட் யார் வருவான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க விஜய் வருவாருன்னு தான் எதிர்பார்க்கிறோம். நாங்க எங்களோட ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போகணும். நாங்களே அவரோட இது நாங்க பல தடைகள் இருக்கு, தாண்டி வந்துருவாரா? வருவாரு, பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, எங்க போய் முட்டினாலும் முட்டி சேவராதான் இருக்கும். அது முட்டி தான் நம்ம வெளியில வரணும், அதே இடத்துல நிக்க முடியாதுல்ல. அதனால பார்க்கலாம். கரூர்ல நடந்த ஒரு 41 ஊர் உயிரிழப்பு, இதை தாண்டி ஒரு மனுஷன் வர முடியுமா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அந்த உயிரிழப்பு அவரால வந்தது கிடையாது, அவங்களுக்காக மக்கள் தாண்டி வந்திருக்காங்க. அப்ப மக்கள் வந்து அந்த கட்டுப்பாடு பத்திருக்கலாம், பட் இருந்தாலும் அது அவருக்கு போய் சேராது இல்ல. அவரு நல்லது தானே பண்ணிருக்காரு. ஓட்டு போடுறதுக்கு ஜனங்க ஓடி வரும்போது அவரு அந்த பாவத்தை ஏத்துக்க முடியாது இல்ல. அதனால இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணவே கூடாது. மக்கள் மேலதான் தப்பு. கரெக்டா? மக்கள் மேல தப்பு தான் சொல்ல முடியாது. கூட்டம் வந்து கட்டுப்படுத்திருக்கலாம், பட் அது போனோம்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஒரு குழந்தைங்கலாம் இட்டுன்னு போயிட்டு அவசியம் இல்லை. இதுல வந்து அவங்க வந்து ஒரு இதுவா வந்து பார்க்க வரல ஜனங்க. ஒரு நடிகர் வராங்கன்னு பாக்குறதுக்கோசம் தான் அவ்வளவு ஜனங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம தடுத்துருக்கலாம். குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு போகணும்னு அவசியமே கிடையாது இல்லைங்களா? அதுக்கு சொல்றேன். நிறைய பேர் சொல்றாங்க ஆளுங்கட்சியோட சதி இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? எப்படின்னு அது உள்கூத்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? நாங்க அதை பத்தி எல்லாம் பேச முடியாது இல்லைங்களா? தமிழக அரசு வந்து பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல, விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கலாம் எதிர்க்கிறீங்க? என்ன சொல்றதுனே தெரியல. 1000 ரூபாய் வேணுமா? 1000 ரூபாய் வேணும்னு இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் அப்படிதான் இருக்குது. நம்ம இதை எதிர்பார்த்து நம்ம ஒரு ஓட்டு போடுறது சொல்லுங்க. இப்ப 1000 ரூபாய் எதிர்பார்த்து ஓட்டு போடல. ஆஹா, விஜய் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால யார் வந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு.
1000 ரூபாய்க்கு நான் ஓட்டு போடல, யார் வந்தாலும் ஓகே தான். விஜய்க்குன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஓகே, அவ்வளோதான். திமுக மூலமா அதாவது கவர்மெண்ட் மூலமா மகளிர் உதவித்தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. ஆமாங்க. இப்ப விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? எது வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான். அவர் வந்து நல்லது செஞ்ச மக்களுக்கு நல்லது. நான் ஆட்சிக்கு வந்தால் அந்த 1000 ரூபாய் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் பார்க்குறாருன்னா ரத்து பண்ணால் நல்லது தான், நல்லது தான். ஏன்னா ஏன் கொடுக்கணும், எல்லாமே வசதியாக தானே இருக்காங்க, யாருமே கஷ்டப்படலை, எல்லா மக்களுமே நல்லா வசதியாக தான் இருக்காங்க. அது எது கொடுத்துட்டு மாறி மாறி என் பள்ளத்தில் வரணும், அதுக்கு வேற ஏதாவது உதவிகள் செய்யலாமே. பல மக்கள் சொல்றாங்க இதை வச்சு எங்களுக்கு ஒரு குடும்ப செலவாகும், படிப்பு செலவாகும், வாடகை, கரண்ட் பில் கட்டலாம், இதை ஏன் ரத்து பண்றாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் இல்லை, சும்மா மக்கள் சொல்லுவாங்க பணம் 1000 ரூபா வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படி பொய் சொல்லுவாங்க. எல்லா மக்களுமே நல்லா வசதியாக இருக்காங்க, எல்லா ஆண்களும் வசதியாக இருக்காங்க. ஒயின் ஷாப் போய் தண்ணி அடிக்காத ஆள் யார் இருக்கா? நல்லா சரக்கு அடிக்காங்க. 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சா அதே உடனே காலி பண்ணியிருந்தாங்க. பிறகு எதுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் அவங்களுக்குலாம்? தமிழக அரசு வந்து மகளிருக்கு உதவித்தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆமா. விஜய் வந்து சொல்லியிருக்காரு நான் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன், ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஆதரிக்கிறோங்க. எங்களுக்கு 1000 ரூபான்றது அதுல எல்லா செலவும் நாங்க பாத்திர போறது கிடையாது. இப்போ கொடுக்குற கவர்மெண்ட்ல இந்த 1000 ரூபாய் வச்சுக்கணும் எல்லாரும் குடும்ப செலவுகளையோ மற்ற அவங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ண முடியாது. எங்களுக்கு இலவசம்ன்றது வேண்டாம். இது 1000 ரூபாய் கொடுத்துட்டு மற்ற மகளிர் இலவசம் அது இதுன்ட்டு கொடுத்துட்டு மற்ற எல்லா டேக்ஸு அது இதுன்னு ஏற்றுறாங்க, ஜிஎஸ்டி அது இது. அப்போ நம்மளால வந்து சமாளிக்க முடியல. அதனால புது ஆட்சி வரணும். கேப்டனுக்கு தான் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்க மறந்துட்டாங்க மக்கள். புதுசா வரவங்களுக்கு நம்ம ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். கண்டிப்பா டிவிக்கே வரணும். தமிழக அரசு வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து நான் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு காசு தராமகத்தை மேல் எங்களுக்கு காசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தேவையில்லாத வட்டி எல்லாத்தையும் அதிகமாக போட்டுட்டு எங்களால் சமாளிக்க முடியல. அதனால எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டாம். தமிழக அரசு வந்து மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிற மாதிரி எங்களுக்கு வேணும். தேவையில்லாத ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு அதிக செலவு ஏற்படுத்தி எங்களால் முடியல. அதனால எங்களுக்கு ஊக்கத்தொகை தேவையில்லை. அப்ப இலவசமே வேணான்றீங்களா? வேண்டாம். விஜய் வரலாமா? வரலாம், வரலாமா? வரலாம். புது ஆட்சி கொடுக்கலாமே, முயற்சி கொடுப்போம். அதனால வரது நாங்கள் எல்லாருமே விரும்புகிறோம். இல்ல கரூர்ல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் விஜய் வந்து எழுந்து வர அவர் யாருமே வாங்கலாம் சொல்லுங்களே, சின்ன குழந்தைங்க வாங்கணும் செய்ய சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை கொடுத்தாரு. அது மீறி எல்லாரும் பிறந்தாலும் அவர் தப்பு ஒன்றும் கிடையாதுங்களே. மக்கள் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால அவர் தப்பு ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. விஜய் நான் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? எதிர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் அவங்கவுங்களோட ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தானே தருவாங்க. நம்ம அவங்களெல்லாம் எதிர்க்க முடியாதுல்ல. இப்போ ஒருத்தவங்க கொடுப்பாங்க, ஒருத்தவங்க இல்லைன்னுவாங்க, ஒருத்தவங்க ஏற்கனவே இப்போ இருக்கிறத மாற்றி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக தரேன்னுவாங்க. அதனால் அதெல்லாம் நம்ம வந்தால் தான் தெரியும். அதனால விஜய் சொல்லி ஓகேன்றீங்களா, தப்புன்றீங்களா? அதுதான் சொல்கிறேன்ல, அவர் வந்து பண்ணாருன்னா நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.